இதுக்கப்புறம்தான் நீ கடவுளோட திருவிளையாடலை பார்க்க போற. ஆட்டம் எப்படி இருக்கும்னு பொறுத்திருந்து பாரு. என்னடி இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்ண போற? ஐயோ, நான் எதுவும் சொல்லலம்மா. நான் போயிடுறேன். எனக்கு எதுக்கடிமா வம்பு? மா, என்னம்மா அப்பா என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு? அவருக்கு என்ன பத்தி முழுசா தெரியாது, அதனால வாலாட்டுறாரு. அதை விட நான் பாத்துக்கிறேன். இன்னும் என்னடி ஆகணும்? ஒரு வயசு பொண்ணு இப்படி கூட்டிட்டு வந்து மண்டபத்துல உட்கார வச்சிருக்கேனே, இதை விட கொடுமை வேற என்ன இருக்கு? எல்லாம் ஏன் தப்புதாமா? நீ என்னடி தப்பு பண்ண? படிக்கணும்னு ஆசைப்பட்டனே. இல்ல பூங்கொடி, எல்லாமே ஏன் தப்புதான். அடுத்த ஆம்பளை புள்ளதான் பிறக்கணும்னு உங்க அப்பா நம்பிக்கிட்டு இருந்தாரு. நான் தான் உங்க அப்பாக்கு தெரியாம கோயில் கோயிலா போய் வேண்டுனேன். 2 ஆம்பளை புள்ள இருக்கு, எனக்கு ஒன்னாவது பொம்பளை புள்ள வேணும்னு கேட்டேன். எப்பவுமே காது கொடுக்காத சாமி அன்னைக்கு நீ என்ன நினைச்சிச்சோ தெரியல, உன்னை என் வயித்துல கொடுத்துருச்சு. பொம்பளை பிள்ளையா பிறந்தது அவ்வளவு பெரிய தப்பாமா? உங்க அப்பாவை பொறுத்த வரையும் அது தப்பு இல்ல, பாவம். அந்த பாவத்தை நான் தான் செஞ்சேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படியெல்லாம் கனவு கண்டேன் தெரியுமா? எனக்கு ஒரு பொண்ணு பிறக்கணும், அதுக்கு நான் தலை சீவிட்டு பூ வச்சு பொட்டு வச்சு விதவிதமா கலர் கலரா கவுன் போட்டு அதை அழகு பார்க்கணும்னு நினைப்பேன். நினைச்சு பாக்குறப்பவே மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? என் மொத்த கனவையும் நீ பிறக்கிறப்பவே உங்க அப்பா காலில் போட்டு மிதிச்சிட்டாரு. நீ குழந்தையா இருக்கிறப்ப அவ்வளவு துரு துருன்னு இருப்ப, அவ்வளவு புத்திசாலியா இருப்ப. ஆனா உன்னை சத்தம் போட்டு தூக்கி கொஞ்ச முடியாது, ஆசையா தூக்கி முத்தம் கொடுக்க முடியாது. யாருக்கும் தெரியாம கொஞ்சுவேன், வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாம முத்தம் கொடுப்பேன். இப்படி பயந்து பயந்து வாழ்ந்து இன்னைக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டேன். என்னம்மா நீங்க? அப்பா இதை விட மோசமான தண்டனை எல்லாம் கொடுத்திருக்காரு. அவர் என்னை என்ன வேணுமாலும் பண்ணட்டும், கொண்டு கூட போடட்டும். ஆனா அதுக்காக நான் கவலைப்பட போறதில்ல. ஆனா நீ என் வயித்துல வந்து பிறந்ததுக்காக உன்னை இப்படி கொடுமைப்படுத்துறாரேடி. எனக்கு இதெல்லாம் இப்ப பெரிய பிரச்சனையாவே இல்லம்மா. கஷ்டமாவும் தோணல. எனக்கு என்னமோ அப்பா மனசு மாறி கூட்டிட்டு போவாருன்னு தான் தோணுது. கனவுல கூட நீ அப்படி நினைச்சிராத. அந்த மனுஷனை பத்தி எனக்கு தான் தெரியும். பூங்குடி, இன்னும் நம்ம எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே இருக்கிறது? பொம்பளை பிள்ளைய பொழுது சாயறது வரையும் கோயில்ல வச்சிருக்க முடியுமா? வா, நம்ம மாமா வீட்டுக்கு போயிருவோம். என்னம்மா சொல்ற? இப்ப இருக்கிற இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கலான்னு பாக்குறியா? இங்க பாருடி, இதுக்கப்புறமும் உங்க அப்பா திரும்ப வந்து நம்மளை கூட்டிட்டு போவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லடி. வா, நம்ம மாமா வீட்டுக்கே போயிருவோம். மா, என்ன ஆனாலும் சரி, நாம இங்கதான் இருக்க போறோம். இது ஏன் மேல சத்தியம், ஏன் மேல சத்தியம். வேண்டாமா, இன்னொரு தடவை நான் அந்த தப்ப பண்ண மாட்டேன். சரியோ தப்போ நாம இங்கே இருப்போம். என்னடி இப்படி சொல்ற? ஏன் மேல சத்தியம் பண்ணிருக்கேன். நாம இங்கதான் இருக்க போறோம், வேற எங்கேயும் போறது இல்ல. புரியுதா?
மாமா ஏய் அர்ச்சனா என்ன பண்ற? நான் மாமா கிட்ட பேசணும். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்க. இல்லங்க, இப்பவே நான் பேசணும். தேவையில்லாம அவரை கோவப்படுத்தாத. இத நீங்க தான் அவர்கிட்ட கேட்டிருக்கணும். முடியலன்னா விடுங்க, நானா தான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். சொன்னா கேளு அர்ச்சனா. உன்னை கெஞ்சி கேக்குறேன், வேணாம். அதெல்லாம் முடியாது, விடுங்க. நான் இப்பவே கேட்கணும், விடுங்க. சொன்னா கேளு. அங்க என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லப்பா. இல்ல மாமா, நான் உங்ககிட்ட பேசணும். மாமா என்ன பண்ற? விடுங்க, நான் சொல்லிட்டு பேசணும்னு இருக்கேன்ல. சொல்றேன்ல. சொன்னா விடு கேளு. பெரியவனே. சொல்லு. மாமா ராத்திரி ஆயிடுச்சு மாமா. ஆமா, இதெல்லாமே என்கிட்ட சொல்லணும். சாப்பிட்டு போய் தூங்க. இல்ல மாமா, 2 பொம்பளைங்க ராத்திரி வீட்ல இல்லாம வெளியில போய். ஐயய்ய, என்னாச்சு? எந்த வீட்டுல பொம்பளை வெளியே போயிட்டாங்க? மாமா நம்ம வீட்ல தான் மாமா. அத்தையும் பூங்கொடியும் வெளியில போ. அடப்பாகமே, உனக்கு விஷயமே தெரியாதா? அவங்க வெளியே போல, செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்க. பா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரே ஒரு பொம்பளை மட்டும்தான். அது என் மருமக, நீ மட்டும்தான். இதுக்கு மேல யாரும் இதை பத்தி பேச வேணாம். அதான் சொல்லிட்டேனே, வேற என்ன? அது இல்ல மாமா, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. மாமா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்களோன்னு தோணுது. இல்ல மாமா, இதுக்காக நீங்க என் மேல கோவப்படுவீங்க, திட்டுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இதை சொல்றேன். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க மாமா. ஏய் அர்ச்சனா, என்ன இது? கொஞ்சம் இருங்க, நான் சொல்ல வந்ததை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. மாமா, எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாள்ல அத்தையும் பூங்குடியும் உங்க பேச்ச மீறினதே இல்ல மாமா.